ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான தக்காளி சாறு தாங்க பார்க்க போறோம். இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு, சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த தக்காளி சாறை எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. தக்காளி சாறு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பேன்ல 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 6ல இருந்து 7 தக்காளி பழம் ரெண்டு ரெண்டா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் எல்லாமே 4ல இருந்து 5 பேருக்கு கரெக்டா இருக்கும். சின்னதா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு கட்டி பூண்டு சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஹை ஃபிளேம்ல நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டா வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாங்க. ஹை ஃபிளேம்லயே அப்படியே நான் மூடி வச்சிடறேன். 2ல இருந்து 3 செகண்ட்லயே தக்காளி நல்லா சாஃப்டா வெந்துடும். பாருங்க, ஹை ஃபிளேம்லயே வச்சிருந்தேன். தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இப்ப வெந்து வந்த தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் தனியா நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். தக்காளி வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம், நம்ம குழம்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. பாருங்க, தக்காளியோட தோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். உங்களுக்கு வேணும்னா தோலை எடுத்துருங்க, இல்லைன்னா அப்படியே கூட நீங்க சேர்த்துக்கலாம். இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி வேணும்னா நம்ம வேக வச்ச தண்ணியவே ஆட் பண்ணி அரைச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டேன். அப்படியே இருக்கட்டும். இப்ப அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா ஃப்ரை ஆனோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 6-7 பூண்டை அப்படியே முழுசா சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2ல இருந்து 3 செகண்ட் நல்லா மீடியம் ஃபிளேம்லயே வச்சு கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். அப்படியே மீடியம் ஃபிளேம்லயே ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். பாருங்க, நல்ல சுருள வதங்கி இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பொடி எல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா அந்த ஆயில் எல்லாம் சைட்ல செப்பரேட் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கேன். இதோடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா சுருள கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லயே நீங்க ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சட்னி மாதிரி இருக்கும். டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். நம்ம சாறு செய்யறனால இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட மிக்ஸி ஜார் அலசி 2ல இருந்து 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல உப்பு தேவைப்பட்டா செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப அப்படியே மீடியம் டு ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா சாறு கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா பச்சை வாசம் எல்லாம் போகணும். பாருங்க, மீடியம் ஃபிளேம்லயே ஒரு 3-4 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. நம்மளோட டொமேட்டோ சாறு சூப்பரா ரெடி ஆயிருக்கு. பாருங்க, சைட்ல ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. கடைசியா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே டேஸ்டியான டொமேட்டோ சாறு சூப்பரா ரெடிங்க. தக்காளி குழம்பு மாதிரியும் இல்லாம தக்காளி சட்னி மாதிரியும் இல்லாம டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. தோசை, இட்லி, சாதத்தோட, சப்பாத்தி, பூரிக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது போல நீங்களும் தக்காளி சாரை இது போலவே ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அருமையா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் என் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.